வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுருச்சி தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக தீபாவளி எல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு பாயசம் பார்க்க போகிறோம். அதாவது கடலை மாவு வச்சுட்டு ஒரு நல்ல பாயசம். இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடலை மாவு வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தீபாவளியெல்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, மைசூர் பாக்கு தூள், உடஞ்ச மைசூர் பாக்கு அது இதுன்னு கொஞ்சம் இருக்கும், அதை வச்சுட்டும் இந்த பாயசம் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக எல்லோரும் பேச்சுலர்ஸ் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி. அப்புறம் ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ரெசிபி. பிகாஸ் இதில் நம்ம வந்து கடலை மாவு சேர்க்குறோம், பால், நட்ஸு, நெய் இதெல்லாம் தான் சேர்த்து பண்ணுறோம். அதே மாதிரி இது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். கடலை மாவு பண்ணி ஒரு ஸ்வீட் பண்ணி நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஈஸியாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஒரு பூஜைக்கு வீட்டிலையே சீக்கிரம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க கூட போகலாம். அந்த மாதிரி இந்த பாயசம் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு வானலியில் போட்டுட்டு அதில் நம்ம நட்ஸு, மெயினாக கேஷ்யூ, பாதாம் பொடியாக கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதே பேனில் நம்ம கடலை மாவை ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம். இப்போது அதை நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து நல்லா நம்ம பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணணும். இதுதான் நமக்கு இதில் இருக்கிற வேலையே, மெயின் வேலையே. இந்த லைட் அந்த எல்லோயிஷாக இருக்கிற அந்த கடலை மாவு வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகி நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அப்போது இதில் வந்து நம்ம பால், ஒரு 1/2 கப்பு கடலை மாவுக்கு ஒரு 1.5 கப்பு கிட்ட பால் விட்டுக்கலாம். விட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன விஸ்க் வச்சு கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக கட்டியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பால் கொஞ்சம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கன் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா கடலை மாவு ரொம்ப கெட்டிப்படும். அதனால் வேணும்னா கூட கொஞ்சம் பாலோ தண்ணியோ கொஞ்சம் சூடு தண்ணியோ சேர்த்து நம்ம அதை கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பாயசம் கொதிச்சோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி, பாதாமெல்லாம் இதில் போட்டு நம்ம இதை இறக்க வேண்டியது தான். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிஷ், ஆனால் நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஹை ப்ரோட்டீனான கடலை மாவு பாயசம் இது. செகண்ட் வந்து லெஃப்ட் ஓவர் தீபாவளி ஸ்வீட் வச்சு எப்படி பண்ணலாம். அதாவது லெஃப்ட் ஓவர் மைசூர் பாக்கை வச்சு ஒரு ஸ்வீட், அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பொடியாக இருக்கிற மைசூர் பாகு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி அது முழுகிற அளவுக்கு ஒரு சூடான பால், காய்ச்சின பாலை ஊற்றி வச்சுடுங்க. அது அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அது தானாகவே அந்த சர்க்கரை, அந்த கடலை மாவெல்லாம் கரைஞ்சி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி கரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பேனை போட்டு கொஞ்சம் நெய் விட்டு அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரியே முந்திரி பருப்பு, பாதாம் அதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலேயே இந்த நம்ம கரைச்சி வச்ச இந்த மைசூர் பாகையும் அதுலேயே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா அரோமேட்டிக்காக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் எவ்வளோ பால் வேணுமோ, எவ்வளோ குவான்டிட்டி நமக்கு பாயசம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பாலை விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஃப்ளேவர் கொஞ்சம் நம்ம லெஃப்ட் ஓவருங்கிறனால கொஞ்சம் பழைய வாடை வரக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதில் போட்டுக்கலாம். அதனால் இந்த பாயசமும் ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்லாம் இல்லாமல் அதை யாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், பொடி பொடியாக இருக்குது. அதை இந்த மாதிரி ஒரு நாள் பாயசமாக பண்ணி ஈவினிங்கை நம்ம குடிச்சிட்டோன்னா பசங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹை ப்ரோட்டீன் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கடலை மாவு பாயசம் அல்லது பேசன் கீர் இல்லாட்டி மைசூர் பாக் பாயசம், இதை வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நீங்கள் லெஃப்ட் ஓவர் மைசூர் பாக் இல்லாட்டி லெஃப்ட் ஓவர் தீபாவளி ஸ்வீட்லேயே பண்ணலாம். ரொம்ப ஈஸியான இந்த கடலை மாவு பாயசத்தை கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெர்ஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த வெர்ஷன் பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.